கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே அப்படின்னா பூமியின் மக்களே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமா பாடுங்க. அதாவது சந்தோஷமா பாடுங்க. ஆராதனை செய்யும் போது மகிழ்ச்சியோட பண்ணுங்க. சோறு வேண்டாம், அழுக வேண்டாம். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஏனென்றால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரப்போகிறது. அதனால கர்த்தர்ட்ட போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று போங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் அவர் விரும்புகிறார். கர்த்தரை புகழுகிற, கர்த்தரை உயர்த்துகிற பாடல்களை பாடி நாம் அவரை என்ன பண்ணணுமா? துதிக்க வேண்டுமா? ஆராதனை பண்ணணும், சந்தோஷமா பண்ணணும். தேவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் மறந்து நல்லா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நாம் அவரை உண்டாக்கல, அவர் தான் நம்மளை உண்டாக்குனார். அதனாலதான் நம்மளை அப்படி தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை அப்படி வர சொல்லுகிறார். 4ஆம் வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் எப்போ சொல்லணும்னா, அவரை துதித்தோடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணணுமா, புகழ்ச்சியோடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து நிதானித்து அறிந்து இனி வருகிற நாட்களிலே கர்த்தரை கம்பீரமாய் பாடவும், அவர் என்னை ரட்சித்தார், எனக்கு உதவி செய்தார், என் பாவத்தை மன்னித்தார், என்னை மறுபடி உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால இனி வருகிற நாட்களிலே இந்த வசனத்தின்படி நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா எனக்கு செய்துவிட்டார் என்ற விசுவாசத்தோடு தேவனுடைய பிள்ளைகளை அவரை புகழ்ந்து புகழ்ந்து 1000 நாமங்கள் உடையவர் நம் ஆண்டவர், புகழ்ந்து புகழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோப்பா. இந்த வசனத்தின்படி எங்களை நடத்தி உம்முடைய சித்தத்தின்படியே கொண்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி உம்மை பற்றி அதிகமாக உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும், கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.